65 செய்ய போகிறோம். மசாலா எல்லாம் பார்த்துக்கோங்க. பேனில் உள்ள தோல் அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கங்க. வெட்டி இப்படி வச்சுக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு போடணும். தேவையான இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா எடு, கிட்டக்க வை. உப்புத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டு நல்லா கிளறி நல்லா கிளறுங்க. நல்லா அதில் படுற மாதிரி, மசாலா அதில் படுற மாதிரி நல்லா கிளறுங்க. தண்ணி லேசாக தெளிச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. கிளறி இது மாதிரி பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பாருங்க, பேன் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை அடுப்பில் ஊற்றி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடணும். எறா 65 சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.